பணம் சம்பாதிக்கணும், சொத்து சுகம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் குறிக்கோளில் தான் மனுஷனுடைய வாழ்க்கை. பணம் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கணும். அதாவது பணம் சம்பாதிச்சா ஃபேமிலி எல்லாமே சந்தோஷம் இருக்கணும். நினச்சது வாங்கலாம், நினச்சது எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத மனிதனோட நோக்கம். அப்போ மனிதனோட நோக்கம் போது ஒரு மனிதனுக்கு சாதகன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சாதகத்தை எடுத்திங்கன்னா 12 பாவகம், 12 கட்டம், 12 பாவகம், 27 நட்சத்திரம், 108 பாதம் மொத்தம். அப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு பணம் வரணும், பணம் காசு சொத்து சுகம் சேரணும், பொண்ணு பொருள் சேரணும் அப்படின்னா 3 குடையின் திசையோ, 6 குடையின் திசையோ, 8 குடையின் திசையோ, 12 குடையின் திசையோ இது ஓடக்கூடாது. 12 குடையின் திசை ஓடினா வெளிநாட்டில் போய் பிழைக்கலாம். 6 குடையின் திசை ஓடினா நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு. அப்போ நமக்கு பிடிக்காத தொழிலை செஞ்சு சம்பாதிக்கலாம். 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம். ஒவ்வொன்றையும் முயற்சி எடுத்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். இதுதான் சாதகம். அப்போ 3, 6, 8, 12 திசை ஓடுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடம்பை வளைச்சி கொடுத்து கௌரவம் பார்க்காம 3, 6, 8, 12 திசை ஓடும்போது நீங்கள் கௌரவம் பார்க்கக்கூடாது. இப்போ 8 குடையின் திசைன்னா இப்போ சில பேர் கறி வெட்டுவாங்க, ரெட்டின் பாத்ரூம் கிளீன், மற்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அதில் சம்பாதிப்பாங்க. அப்போ 8 குடையினா வண்டி வாகனத்தில் பிரச்சனை சிக்கலை சந்திக்கிறது, அது மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் அதில் சம்பாதிக்கக்கூடியது. 2வது 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி. இப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, கடனை வட்டி கட்ட முடியாத, முதல் கட்ட இப்படிலாம் ஓடக்கூடியது தான் அந்த 3, 6, 8, 12 திசை ஓடும்போது இந்த மாதிரி சிக்கல்லாம் சாதகருக்கு இருக்கும். அதுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கணும், மன தெம்பு தைரியமாக இருக்கணும், எதையும் சாதிக்கணும், எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம பிழைக்கணுங்கிற எண்ணம் மனநிலை அந்த சாதகருக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த 3, 6, 8, 12 திசை ஓடினா அவங்க சமாளித்து ஜெயிச்சு வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னு கேட்டால் இந்த 3, 6, 8, 12 திசை ஓடும்போது சில பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க, இறந்துருவாங்க, வனவாசம் வெளியே ஓடி போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, கடன் வாங்கிட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க, ஸ்டேஷன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒன்றுமே புரியாத அளவுக்கு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க சாதகம். ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறார், இல்லை என்ன சொல்லலை, உனக்கு என்ன திசை புத்தி ஓடுது? 3, 6, 8, 12 திசை ஓடுதா? 12 கூடையனா வெளிநாடு வெளியூரில் போய் படைச்சிக்கோ, நல்லா இருக்கலாம். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு. இப்போ தொழில் பண்ணுறியா, ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருக்கியா, அந்த சம்பளத்துக்கு இருக்க கஷ்டப்படு, உனக்கு சம்பளமும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பு பண்ணிக்கோ. 8ஆம் இடம் விபத்து, கண்டம், பிரச்சனை சிக்கல், இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அமௌண்ட்டு கிடைக்கும். இப்படி நிறையா இதில் 3ஆம் பண்ணல சம்மந்தம் இல்லாமல் தான் அமௌண்ட்டு வரும். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் தான் அமௌண்ட்டு வரும். இதே லக்னாதிபதி 1, 5, 9 அப்படின்னு ஒரு திசை ஓடுதுன்னா உல்லாசம், சந்தோஷம், பிரியமாக என்ஜாயாக இருப்பாங்க. கடனை வாங்கி செலவழிச்சிட்டு என்ஜாயாக இருப்பாங்க, கடன் ஏறிட்டே இருக்கும், ஆனால் என்ஜாயாக இருப்பாங்க. கார் வண்டி வாங்கணும், கடனை வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, என்னமோ பண்ணுவாங்க, கடைசியாக கட்ட முடியாத சூழ்நிலை அப்படியே மேலே முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 1, 5, 9 திசை புத்தி ஓடும்போதோ அந்தர சுவிட்ச் ஓடும்போது இப்படி தான் இருப்பாங்க. அது முடிஞ்சோடனே கவலையில் நிற்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது எப்போங்க, அதுக்கு வாங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் தோணும். அதுக்கு என்ன செய்கிற அப்படின்னா 2ஆம் இடம் 2 குடையவன், 4 குடையவன், 6 குடையவன், 10 குடையவன், 12 குடையவன், இப்படி இந்த ஆங்கிளில் உள்ள ஒரு திசைநாதனோ திசை ஓடுறதோ திசை புத்தி ஓடுதுனாலே கண்டிப்பாக அவங்க செய்ப்பாங்க. திசையை விட புத்திக்கு தான் வலிமை அதிகம், பவர் அதிகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த திசைநாதன் இப்போ பாருங்கள், 2 குடையின் திசை, 4 குடையின் திசை, 6 குடையின் திசை, இப்படி 10 குடையின் திசை, இந்த மாதிரி திசை ஓடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இந்த திசையை பார்த்து தொழில் பண்ணுங்கள், சம்பளத்துக்கு போங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மறுபடியும் கூட்டிக்கிறதுக்கு என்ன வழியோ உங்கள் திசையை பாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசக்கூடும். வாழ்க வளமுடன்.